கொசஸ்தலை ஆற்றினுடைய முதல் காட்சிகளை பார்த்துக் கொண்டிருக்கிறோம். கொசஸ்தலை ஆற்றில் தற்பொழுது பூண்டியிலிருந்து அதிக அளவு உபரிநீர் திறக்கப்பட்டதால் கொசஸ்தலை ஆற்றில் வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டிருக்கிறது. அந்த பகுதியில் தாழ்வாக உள்ள பகுதியிலிருந்து அந்த ஆற்றை சுற்றி இருக்கக்கூடிய மக்கள் பாதுகாப்பான இடத்திற்கு செல்ல வேண்டும் என மாவட்ட ஆட்சியர் தொடர்ந்து எச்சரிக்கை விடுத்துக் கொண்டிருக்கிறார். அந்த பகுதியில் கரையின் இருபுறமும் பல குடியிருப்புகள் இருப்பதாக மாவட்ட ஆட்சியர் தெரிவித்திருக்கிறார். இப்படி மழை தொடர்ந்து பெய்து கொண்டே இருந்தால் கொசஸ்தலை ஆற்றிற்கு அருகே உள்ள மக்கள் கடுமையான சிரமத்திற்குள்ளாக வேண்டியிருக்கும். எனவே பாதுகாப்பான இடத்திற்கு உடனடியாக சென்று விடுமாறு மாவட்ட ஆட்சியரகம் தரப்பில் தற்பொழுது சொல்லப்பட்டிருக்கிறது. ஆங்காங்கு தற்பொழுது தற்காலிக முகாம்கள் அமைக்கப்பட்டிருப்பதாகவும் அந்த முகாம்களுக்கு உடனடியாக செல்ல வேண்டும் என்ற வேண்டுகோளையும் மாவட்ட ஆட்சியரகம் தரப்பில் சொல்லப்பட்டிருக்கிறது. கொசஸ்தலை ஆற்றில் தற்பொழுது ஏற்பட்டிருக்கும் வெள்ளப்பெருக்கு காட்சிகளை நீங்கள் நேரடியாக பார்த்துக் கொண்டிருக்கிறீர்கள். இந்த வெள்ளப்பெருக்கு காரணமாக பல கிராமங்கள் மூழ்கக்கூடிய வாய்ப்பு இருப்பதாக மாவட்ட ஆட்சியர் தெரிவித்திருந்தார். இதுபோன்ற மழை நேற்று இரவிலிருந்து கனமழை என்பது தொடர்ந்து பெய்து கொண்டிருக்கிறது. இந்த மழை தொடரும் பட்சத்தில் இன்னும் வெள்ளப்பெருக்குகள் அதிகமாகக்கூடிய ஒரு சூழ்நிலை இருக்கக்கூடிய ஒரு எதிர்பார்ப்பு இருப்பதாகவே மாவட்ட ஆட்சியர் தெரிவித்திருந்தார். மழை தொடர்ந்து பெய்தால் இன்னும் நீர்வரத்து, அதாவது ஏரிகளுக்கு வர வேண்டிய நீர் என்பது வரத்து அதிகமாகும். அதனால் நீர் திறந்துவிட வேண்டிய ஒரு கட்டாயம் இருக்கிறது. அப்போது நீரை அதிக அளவு திறந்து விட்டால்தான் ஏரிகளை காப்பாற்ற முடியும் என்ற ஒரு நெருக்கடியும் பொதுப்பணித்துறைக்கு இருக்கிறது. ஏற்கனவே கடந்த 2 வாரங்களாக பெய்த மழை காரணமாக ஏரிகள் அனைத்தும் தற்பொழுது முழுமையாக நிரம்பி இருக்கின்றன. எனவே ஆற்று பகுதியில் இருபுறமும் குடியிருப்பு பகுதி அமைந்திருந்தால் அந்த குடியிருப்பு பகுதி வாசிகள் உடனடியாக பாதுகாப்பான பகுதிக்கு சென்று விடுமாறு தற்பொழுது மாவட்ட ஆட்சியரகத்தின் சார்பில் வேண்டுகோள் விடப்பட்டிருக்கிறது. கொசஸ்தலை ஆறு திருவள்ளூர் மாவட்டத்தில் இருக்கிறது. பூண்டியிலிருந்து அதிக அளவு உபரிநீர் திறந்து விடப்பட்டதை அடுத்து தற்பொழுது கொசஸ்தலை ஆற்றில் வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டிருக்கிறது. நீர் அதிக அளவு தற்பொழுது வெளியேறி கொண்டிருப்பதை பார்க்க முடிகிறது. இந்த நீர் வெளியேற்றத்தின் காரணமாக தாழ்வான பகுதிகளில் உள்ள குடியிருப்புக்குள் வெள்ளம் புகுந்து கொள்ளக்கூடிய அதிக வாய்ப்பு இருப்பதாக சொல்லப்பட்டிருக்கிறது. பல்வேறு கிராமங்களுக்கும் நீர் போகக்கூடிய வாய்ப்பு இருப்பதாகவும் தற்பொழுது மாவட்ட ஆட்சியர் நம்மிடம் தெரிவித்திருந்தார். இதற்கு முன்பாக கடந்த மழையில் அந்த பகுதியில் உள்ள தரைப்பாலம் ஒன்று உடைந்திருந்தது. அந்த காட்சியை நீங்கள் நேரடியாக பார்க்கலாம். இந்த தரைப்பாலம் கடந்த மழைக்கு அடித்துச் செல்லப்பட்டது. அதனால் உடைந்து சேதமடைந்திருக்கிறது. இந்த தரைப்பாலம் உடைந்து ஒரு சூழ்நிலை இருந்ததால் போக்குவரத்து என்பது பல கிராமங்களுக்கு துண்டிக்கப்பட்டது. கிட்டத்தட்ட 60-70 கிலோமீட்டர் சுற்றி செல்ல வேண்டிய ஒரு சூழ்நிலை என்பது கடந்த வாரம் முழுவதும் நிலவி வந்தது. தற்பொழுது கொசஸ்தலை ஆற்றில் அதிக அளவு வெள்ளப்பெருக்கு என்பது ஏற்பட்டிருக்கிறது. திருத்தணி நரேஷ் செய்தியாளர் நம்மோடு இணைப்பில் இருக்கிறார். நரேஷ், அந்த பகுதியில் நீங்க எது போன்ற ஒரு காட்சியை பார்த்து கொண்டிருக்கீங்க? எந்தெந்த பகுதிக்குள்ள இந்த வெள்ள நீர் சென்று சூழ்ந்து இருக்கக்கூடிய வாய்ப்பு இருக்கிறது? கண்டிப்பாக மகாலிங்கம், தற்போது பார்த்தீங்கன்னா இது ஆந்திர மாநிலம் கிருஷ்ணாபுரத்திலிருந்து அம்மப்பள்ளி அணையிலிருந்து வினாடிக்கு 1500 கனஅடி நீர் வெளியேற்றப்படுது. அந்த நீரானது கொசஸ்தலை ஆற்றில் வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டுள்ளது. தற்போது நம்ம முதல் காட்சி பார்த்துக் கொண்டிருப்பது திருத்தணி அருகே முத்துக்கொண்டாபுரம் என்ற இந்த பகுதியில் கொசஸ்தலை ஆற்றின் மீது கட்டப்பட்டுள்ள தரைப்பாலம் ஒன்று முற்றிலுமாக சேதமடைந்துள்ளது. அந்த தரைப்பாலத்தை தான் இப்ப நம்ம தற்போது முதல் காட்சியில் பார்த்து வருகிறோம். அந்த தரைப்பாலமானது கடந்த 20ஆம் தேதி வலுவிழந்த நிலையில் இருந்தது. போக்குவரத்து நிறுத்தப்பட்டிருந்தது. கொசஸ்தலை ஆற்றில் தொடர்ந்து வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டதால் நேற்று முன்தினம் தரைப்பாலம் முற்றிலுமாக சேதமடைந்து தற்போது அந்த தரைப்பாலம் முற்றிலும் உடைந்து அந்த ஆற்றில் விழுந்தது. சுமார் 3000 கன நீர் தற்போது கொசஸ்தலை ஆற்றில் வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டு போயிட்டு இருக்கு. மகாலிங்கம், எந்தெந்த பகுதிகள் மூழ்கக்கூடிய வாய்ப்பு இருக்கிறது? இதற்கு முன்னால் மாவட்ட ஆட்சியர் பேசிய பொழுது பல்வேறு கிராமங்களில் இந்த நீர் என்பது சென்று சூழக்கூடிய ஒரு வாய்ப்பு இருக்கிறது, மக்கள் பாதிக்கப்படக்கூடிய வாய்ப்பு இருக்கிறது என்று சொல்லியிருந்தார். எந்தெந்த பகுதிகள் இதன் மூலமாக பாதிப்பை சந்திக்கக்கூடிய வாய்ப்பு இருக்கிறது? கண்டிப்பாக மகாலிங்கம், தற்போது பார்த்தீங்கன்னா பள்ளிப்பட்டு தாலுகாவில் நெடியம், சாமந்தவாடா, திருத்தணி தாலுகாவில் நல்லாட்டூர், எண்ணன்கண்டிகை, முத்துக்கொண்டாபுரம் ஆகிய போய கிராமங்கள் இந்த கொசஸ்தலை ஆற்றின் கரையோரம் உள்ளது. இந்த கிராமங்களில் இந்த வெள்ள நீரானது பெருக்கெடுத்து ஓடுவதால் வெள்ள அபாய எச்சரிக்கை உள்ளது. மகாலிங்கம், கடந்த முறை இதே போன்ற ஒரு வெள்ளப்பெருக்கு அந்த பகுதியில் ஏற்பட்டதாக பொதுமக்கள் புகார் தெரிவித்திருந்தார்கள். அதே போல தற்காலிக முகாம்கள் ஏற்படுத்தப்பட்டிருக்கிறதா? மக்கள் எதிர்கொண்டு வரும் பிரச்சனைகள் என்ன அந்த பகுதியில்? கண்டிப்பாக மாநிலம் தற்போது இந்த வெள்ளப்பெருக்கானது சூழப்பட்ட கிராமங்களிலிருந்து மீட்பு வருவாய்த்துறை சார்பில் மீட்பு குழு அமைத்து அருகில் உள்ள பள்ளிகளில் தங்க வைத்து அவங்களுக்கு போதிய தற்போது வசதிகளை மாவட்ட நிர்வாகம் செய்து வருகிறது. மகாலிங்கம், இப்ப அந்த பகுதியில மக்கள் எத்தனை பகுதியை சேர்ந்த மக்கள் தற்போது வெளியேற்றப்பட்டிருக்கிறார்கள்? எது மாதிரியான ஒரு எச்சரிக்கை அந்த தகவல் கொடுக்கப்பட்டிருக்கிறது? காவல்துறை அல்லது வருவாய்த்துறை இதெல்லாம் எப்படி செயல்பட்டு கொண்டிருக்கிறார்கள்? முழுமையான தகவல் இருக்கா நரேஷ்? கண்டிப்பாக மகாலிங்கம், தற்போது பார்த்தீங்கன்னா அந்த பகுதியுடைய வட்டாட்சியர்கள் ஒவ்வொரு பாலமாகவும், அது மட்டும் இல்லாமல் எந்த பகுதியில் வெள்ளம் சூழ்ந்துள்ளதோ அந்த பகுதியில் ஆய்வு மேற்கொண்டு அங்க இருக்கும் மக்களை வெளியேற்றி
வெளியேற்றி அருகில் உள்ள பள்ளிகளில் மற்றும் முகாம்களில் தங்க வைத்துள்ளார் மகாலிங்கம். அது மட்டும் இல்லாமல் போலீசார் வந்து பாலங்கள் வந்து வலுவிழந்த நிலையில் உள்ள பாலங்களில் பாதுகாப்பு ஏற்பாடுகள் மேற்கொண்டு போக்குவரத்து வந்து சரி செய்து வருகிறார். அது மட்டும் இல்லாமல் சென்னை திருப்பதி தேசிய நெடுஞ்சாலையில் வந்து குசஸ்தலை ஆற்று நாராயணபுரம் அருகே வந்து தரைப்பாலத்தின் மீது வந்து அந்த நீர் வெள்ளப்பெருக்கானது பெருக்கெடுத்து ஓடுவதால் சென்னை திருப்பதி தேசிய நெடுஞ்சாலை தற்காலிகமாக மூடப்பட்டுள்ளது மகாலிங்கம். போக்குவரத்து பாதிப்பு எந்த அளவுக்கு இருக்கிறது? தேசிய நெடுஞ்சாலையே மூடப்பட்டிருக்குன்னு சொல்லியிருக்கீங்க. இப்போ இந்த பாலம் வேற சேதம் அடைந்திருக்கு. எப்படி சுற்றி வரணும்? மாற்று வழிபாதைகள்லாம் ஏற்பாடு பண்ணியிருக்காங்களா? என்ன சூழ்நிலை இருக்கிற போக்குவரத்து மாற்று ஏற்பாடுகள் என்ன? கண்டிப்பாக மகாலிங்கம். தற்போது பாத்தீங்கன்னா சென்னை திருப்பதி தேசிய நெடுஞ்சாலை திருத்தணி மற்றும் திருவூர் இடைப்பட்ட இடத்தில் வந்து நெடுஞ்சாலைத்துறை வந்து மெத்தனமாக பால பணிகள் மேற்கொண்டதால் 71 ஆண்டுகள் பழமையான பாலம் நாராயணபுரத்து அருகே தரைப்பாலத்தை வந்து குசஸ்தலை ஆற்றில் வெள்ளப்பெருக்கு வந்து ஏற்பட்டதால் அந்த பாலத்தில் வந்து தற்போது போக்குவரத்து நிறுத்தப்பட்டுள்ளது. அது சென்னை திருப்பதி தேசிய நெடுஞ்சாலை முழுமையாக போக்குவரத்து வந்து பாதிப்பு ஏற்பட்டுள்ளது மகாலிங்கம். அது மட்டும் இல்லாமல் திருத்தணியிலிருந்து பள்ளிப்பட்டு கோத்தூர்பேட்டை செல்லும் வழியில் நந்தி ஆற்றில் வெள்ளப்பெருக்கால் தெக்கூர் என்ற இடத்தில் தரைப்பாலம் வந்து நீரில் மூழ்கியுள்ளது. இதனால் வந்து அந்த மார்க்கத்திலே வந்து இப்போ போக்குவரத்து நிறுத்தப்பட்டுள்ளது. திருத்தணி சுற்றியுள்ள அனைத்து நந்தி ஆறு, குசஸ்தலை ஆறு, பாலாறு ஆகிய ஆற்றுகளில் வந்து தண்ணீர் வெள்ளப்பெருக்கு எடுத்து ஓடுவதால் திருத்தணிக்கு சுற்றுவட்ட செல்லும் அனைத்து சாலைகளும் வந்து முற்றிலுமாக போக்குவரத்து பாதிக்கப்பட்டுள்ளது மகாலிங்கம். தற்பொழுது திருத்தணியிலிருந்து செல்லக்கூடிய சாலைகள் அனைத்தும் தற்பொழுது நீரால் பாதிக்கப்பட்டிருக்கிறது என்று சொல்லியிருக்கீங்க. இதற்கு மாற்று ஏற்பாடு என்ன? எந்தெந்த பகுதி மக்கள் பாதிக்கப்படக்கூடிய வாய்ப்பு இருக்கிறது? இந்த தரைப்பாலம் சேதமடைந்திருப்பது மற்றும் வெள்ள நீரால் அடித்துச் செல்லப்பட்டிருக்கிறது. இப்படி பல்வேறு இக்கட்டான சூழ்நிலையில் திருத்தணி மற்றும் அதை சுற்றியுள்ள மக்கள் பாதிக்கப்பட்டுக் கொண்டிருக்கிறார்கள். எந்தெந்த பகுதி மக்களுக்கு இன்னும் கடுமையான பிரச்சனை ஏற்படும்? அவர்கள் மற்ற பகுதிகளுக்கு செல்வதில் எங்கெல்லாம் சிக்கல் இருக்கக்கூடிய வாய்ப்பு இருக்கிறது? கண்டிப்பாக மகாலிங்கம். தற்போது பார்த்தீங்கன்னா மக்கள் வந்து பேருந்தில் செல்ல வாய்ப்பே இல்லை. ஏனென்றால் திருத்தணி சுற்றுவட்டார செல்லும் அனைத்து சாலைகளும் மூடப்பட்டுள்ளது. ஆகையால் மக்கள் வந்து தற்போது வந்து ரயில் மார்க்கத்தில் தான் சென்னை செல்ல வேண்டும். அது மட்டும் இல்லாமல் திருத்தணியிலிருந்து காஞ்சிபுரம் செல்லும் சாலையில் அரக்கோணம் அருகே உள்ள கல்லாறு பாலம் வந்து வலுவிழந்ததால் அந்த சாலையை வந்து இப்போ தற்போது போக்குவரத்து நிறுத்தப்பட்டுள்ளது மகாலிங்கம். அது மட்டும் இல்லாமல் பொதுமக்கள் வந்து பெரும் இன்னலுக்கு ஆளாகியுள்ளனர். போக்குவரத்து முற்றிலுமாக திருத்தணி மற்றும் சுற்றுவட்டார பகுதியிலிருந்து போக்குவரத்து முற்றிலுமாக தடைப்பட்டுள்ளது மகாலிங்கம். நிச்சயமாக இந்த பகுதியில் தற்பொழுது கொசஸ்தலை ஆற்றில் ஏற்பட்ட வெள்ளப்பெருக்கு காரணமாக தரைப்பாலம் சேதமடைந்திருக்கிறது. பல்வேறு குடியிருப்பு பகுதிகளுக்குள் வெள்ள நீர் புகுந்து விடக்கூடிய ஒரு சூழ்நிலை இருப்பதாக மாவட்ட ஆட்சியர் தெரிவித்திருக்கிறார். தொடர்ந்து அந்த மாவட்ட ஆட்சியரகம் நடவடிக்கை எடுத்து வருவதாக ஆட்சியர் உறுதி தெரிவித்திருக்கிறார். நீங்கள் செய்தியாளராக கடந்த கனமழைக்கு பணியாற்றிய பொழுது எது மாதிரியான சவால்கள் இருந்தது? குறிப்பாக மாவட்ட ஆட்சியரகம் பாதுகாப்பான பகுதிக்கு மக்களை எடுத்துச் செல்வதில், அவர்களுக்கு உணவு வழங்குவதில், தண்ணீர் வழங்குவதில் எது மாதிரியான சிக்கல்கள் இருந்ததை நீங்கள் பார்க்க முடிந்தது? அந்த பகுதி மக்கள் என்ன தெரிவிக்கிறார்கள்? அந்த கருத்துக்களை கொஞ்சம் பகிர்ந்து கொள்ள முடியுமா? கண்டிப்பாக கடந்த முறை வந்து பாத்தீங்கன்னா இவங்க மீட்பு பணி வந்து சற்று தொய்வாக தான் இருந்தது. ஏனென்றால் இவர்களுக்கு அதிக அளவில் மக்கள் வந்து முகாம்களில் தங்க வைக்கப்பட்டதால் இவர்கள் போதிய உணவுகள் அளிக்க முடியவில்லை. அது மட்டும் போதிய வசதிகள் வந்து இவங்களுக்கு ஏற்படுத்த முடியவில்லை மகாலிங்கம். தற்போதும் இப்போதுதான் முதல் கட்டமாக வந்து மக்களை வந்து மீட்கும் பணியில் மேற்கொண்டார். மேலும் அது மட்டும் இல்லாமல் இவர்களுக்கு உணவு, தண்ணீர், இருக்க இடம், உடுத்து போர்வை அது போன்ற இது கொடுப்பதிலும் மிக சிரமம் ஏற்பட வாய்ப்பு உள்ளது மகாலிங்கம்.